ஓம் சாந்தி. காட்ஸ் மெசேஜ். கடவுளின் மகா வாக்கியம். நீங்கள் அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபடும்போது எப்படி ஒரு தொலைபேசி வழியாக ஒருவருக்கொருவர் ஒலியை கேட்க முடிகின்றதோ, அதேபோல் யாருடைய எண்ணத்திலும் உள்ளதை உங்களால் கேட்ச் செய்ய முடியும். When you become free from all bondages, then just as you are able to catch the sound of each other via a telephone, in the same way you will be able to catch whatever is in anyone's thoughts. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், பாப் தாதா தனது சிறிய, சிரேஷ்ட மற்றும் மகிழ்ச்சியான உலகத்தை பார்க்கின்றார். ஒரு புறம் மிகப்பெரிய சுவையற்ற உலகம், மறுபுறம் ஒரு சிறிய மகிழ்ச்சியான உலகம். இந்த மகிழ்ச்சியான உலகில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த பிராமண ஆத்மாக்கள் உள்ளனர். ஏனென்றால் தூய்மை மற்றும் சுத்தத்தன்மையின் ஆதாரத்தில் வாழ்க்கை இருப்பதால் இவர்களின் வாழ்க்கையானது மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்து இருக்கின்றது. எங்கு தூய்மை மற்றும் சுத்தத்தன்மை இருக்கின்றதோ, அங்கு துக்கம் அல்லது அசாந்தியின் பேர் அடையாளம் கூட இருக்காது. இந்த சிறிய மகிழ்ச்சியான உலகமானது தூய்மையின் கோட்டையில் உள்ளது. உங்கள் எண்ணங்களிலும் கூட தூய்மையின் கோட்டையை தாண்டினால் துக்கம் மற்றும் அசாந்தியின் பிரபாவத்தை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். தூய்மை என்பது காமத்தை வென்று அதன் மூலம் உலகை வென்றவராக ஆகுவதை மட்டும் குறிக்காது. ஆனால் எல்லைக்குட்பட்ட ஆசைகள் அனைத்தும் காம விகாரத்தின் படைப்பே ஆகும். காமத்தை வென்றவராக இருப்பது என்பது எல்லா ஆசைகளையும் வென்று இருப்பதாகும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆசையில் அதனின் விஸ்தாரம் உள்ளது. ஒன்று, ஸ்தூல சொத்துக்களின் மீது ஆசை. இரண்டாவது ஆசையானது நபர்களிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஒன்றை அடைய வேண்டும் என்பது. மூன்றாவதாக சம்பந்தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் பல வகையான எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எழுகின்றன. நான்காவதாக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்குள் எல்லைக்குட்பட்ட ஆசைகளும் எழுகின்றன. இந்த 4 வகையான ஆசைகளையும் முடிப்பது என்பது எல்லா நேரத்திலும் துக்கம் மற்றும் அசாந்தியின் மீது வெற்றி அடைவதாகும். நீங்கள் வார்த்தைகளை மாற்றி ராயலாக இதுபோல் சொல்கிறீர்கள்: எனக்கு அது தேவையில்லை, ஆனால்
நான் அதை விரும்புகிறேன். அது ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லது ஒரு நபராக இருந்தாலும் ஒரு விசேஷமான ஈர்ப்பை அதன் மீது வைக்கும்போது அந்த குறிப்பிட்ட பொருள் அல்லது நபரை நீங்கள் விரும்பும்போது ஆசைகள் உள்ளன என்று பொருள். அது ஆசையே ஆகும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் மேலும் அனைவரையும் விரும்புகிறீர்கள் என்றால் அது சரியாகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அல்லது நபரை விரும்புகிறீர்கள் என்று சொல்வது தவறாகும். இது ஆசையின் ராயல் ஸ்வரூபமாகும். அந்த ஒருவரின் நன்மை காரணமாக உங்களை நல்லவராக மாற்றிக்கொள்வதில் இழக்கிறீர்கள். மற்றொன்று பகை உணர்வு. இதுவும் உங்களை தாழ்த்துகிறது. ஈர்க்கப்படுவதின் அடையாளங்கள் பற்று மற்றும் அடிமைத்தன்மையே ஆகும். இதே போல பொறாமை அல்லது பகை உணர்வை கொண்டிருப்பதற்கான அறிகுறி உங்களை நீங்களே சரி என்று நிரூபிக்க பிடிவாதமாக இருப்பதாகும். இந்த இரண்டு வகையான உணர்வையும் கொண்டிருப்பதில் எவ்வளவு நேரமும் சக்தியும் வீணடிக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியாது. இரண்டுமே நிறைய இழப்பை ஏற்படுத்துகின்றன. சுயமரியாதை உங்களை எல்லா ஆசைகளிலிருந்தும் விலக செய்கிறது. பின்னர் நீங்கள் மகிழ்ச்சியின் உலகில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் ஊஞ்சலில் சதா ஊஞ்சலாடுவீர்கள். இதுவே அனைத்து ஆசைகளையும் வென்றவர், உலகை வென்றவர் என்று அழைக்கப்படுகின்றது. God's sweet version. Sweet child, Bap Dada is looking at his small, elevated and happy world. On the one side, there is the very big, tasteless world. On the other side is a small, happy world. In this happy world are the Brahmin souls who are full of happiness and peace, because this life is a happy and peaceful life on the basis of purity and cleanliness. Where there is purity and cleanliness, there cannot be any name or trace of sorrow or peacelessness. This small happy world is in the fortress of purity. If you step outside the fortress of purity, even in your thoughts, you experience the influence of sorrow and peacelessness. Purity does not just mean becoming a conqueror of lust and thereby a conqueror of the world, but all limited desires are the creation of the vice of lust. To be a conqueror of lust means to be victorious over all desires, because each desire has a great deal of expansion. One is the desire for physical possessions. The second desire is to attain something limited from people. Thirdly, many types of limited desires arise in fulfilling relationships. Fourthly, within the intention to do service, limited desires also arise.
To finish all these four types of desire means to be victorious over sorrow and peacelessness for all time. You change the words and say in a royal way, I don't want it, but I like it. Whether it is an object or a person, to have a special attraction towards it. When you like just that particular object or person means there are desires. That is a desire. It is right. When you say that you like everything and everyone, but it is wrong to say that you like just a particular thing or person. That's a royal form of desire. One is to deprive yourself of becoming good because of that one's goodness. The other is the feeling of enmity that also brings you down. The signs of being impressed or attachment and subservience. Similarly, the sign of having feelings of jealousy or enmity or to try and prove yourself right and being stubborn. You are then unaware of how much time and energy are wasted in having both these types of feeling. Self-respect makes you step away from all desires and you will then constantly swing in the swing of happiness and peace in the world of happiness. This is called being a conqueror of all desires and a conqueror of the world. Om Shanti.